லாஸ்ட் வீடியோவில் broken link பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் broken linksனால் என்ன, அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டே 27 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ். broken linksனால் என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு லிங்க் தான். அது நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணும்போது பேஜ் நாட் ஃபவுண்ட் ஆர் எரர் 404ன்னு காமிச்சா அது broken linksன்னு சொல்லுவோம். இது பார்க்க சின்ன ப்ராப்ளம் மாதிரி தான் தோணும், ஆனால் இது உங்கள் சைட்டில் இருக்கிறதுனால உங்கள் வெப்சைட்டோட ரெவன்யூவே பாதிக்கும். ஃபர்ஸ்ட், செக் யுவர் லிங்க் ஃப்ரீக்வெண்ட்லி. உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா லிங்க்ஸையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. செகண்ட், லிங்க்கோட அக்யூரஸியை செக் பண்ணுங்கள். கண்டென்ட் ஆட் பண்ணும்போதே லிங்க் கரெக்டாக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேர்ட், லிங்க் மானிட்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். broken linksஸை கண்டுபிடிக்க டூல்ஸ் லைக் கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த், ரீடைரக்ட் செட்டப் பண்ணுங்கள். பேஜ் மூவ் ஆனாலும் லிங்க்ஸ் broken ஆகாமல் ரீடைரக்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த், கஸ்டம் 404 எரர். broken link வந்தால் யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கஸ்டம் 404 பேஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் வெப்சைட்க்கு broken links வராமல் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். broken links பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா adzerdigi பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.